அரசு அதிகாரிகள் புறக்கணித்த பணிகளை கையில் எடுத்து புத்துயிர் கொடுக்கும் காட்பாடி 12வது வார்டு மாமன்ற உறுப்பினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் வேலூர் மாநகராட்சி 1வது மண்டலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சிறுவர்களுக்கான பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக மாநகராட்சி பதவிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத சூழ்நிலையில் பல பூங்காக்கள் பராமரிப்பின்றி புதர் மண்டி காணப்பட்டன. இதையடுத்து வேலூர் மாநகராட்சி 12வது வார்டின் புதிய மாமன்ற உறுப்பினர் ரீட்டா சரவணன் கோபாலபுரம் பகுதியில் உள்ள 2 பூங்காக்களை மாநகராட்சி ஊழியர்களை வைத்து சீரமைத்து தூய்மைப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். மேலும் அவரது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகளில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். மேலும் கழிவுநீர் செல்ல கால்வாய்கள் அமைத்து தொற்று நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை பணிகளிலும் அவர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார். இவரின் இத்தகைய செயல் பொதுமக்களிடம் பெருத்த பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதுகுறித்து மாமன்ற உறுப்பினர் ரீட்டா சரவணனை அப்பக்கள் பாராட்டி வருகின்றனர்.